காலையில என்ன குழம்பு வைக்கிறது? அதுக்கு சைட் டிஷ்ஷா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நீங்க நைட்டே உங்களுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்ப நல்லா கழுவி ஊற வச்சுடுங்க. காலையில டக்குன்னு 2த்தையும் ஒண்ணா சேர்த்து சமைச்சிடலாம். அதுக்கு முன்ன நம்மளுடைய ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிட்டு கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னாலும் பரவாயில்ல. நல்லா வதங்கட்டும். ஒரு 5-6 பல் பூண்டை உளித்து அதில் சேர்த்து வதக்கிக்கணும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை இந்த குழம்புக்கு ஊற வச்சுக்கோங்க. 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து மைய வதங்கட்டும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ புளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள். காரம் அதிகம் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமானதே குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணும். குழம்பு தண்ணியில் தான் அந்த பருப்பு உருண்டை வேகும். திக்காக இருந்தால் வேகாது. தேவையான அளவு உப்பு தக்காளியில் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இதில் பார்த்து சேர்த்துக்கங்க. கவனமாக தண்ணி கூட வைங்க. இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே பருப்பு உருண்டையில் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் காலையில் சமைக்கிறதுக்கு நைட்டே கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். அரைக்கப்பளவு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். இந்தளவு இஞ்சியை சேர்த்து மிக்சியில் மசால் வடைக்கு அரைக்கிறது போல் கொரன்னு அரைச்சிக்கணும், தண்ணி சேர்க்காமல். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக தேங்காவை பல்லாக சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கங்க. உப்பு தேவைக்கேற்ப நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. பருப்பு நல்லா ஊறினா தான் உருண்டைகள் மெத்துன்னு இருக்கும். குறைஞ்சது 3 மணி நேரம்னா ஊறணும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உருண்டைகளை தனித்தனியாக வைங்க. கரண்டி போட்டு கலக்கவே கூடாது. அப்படியே உருண்டைகளை வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடணும். கரண்டியை எந்த காரணத்துக்குண்டும் போடாதீங்க. தண்ணி தாராளமாக இருக்கட்டும். இப்போ அந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் அந்த கிண்ணத்தையும் கழுவி அந்த தண்ணியையும் இது ஓரமாக சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. நல்லா குழம்பு கொதிச்சிடும். கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் குழம்ப ரெடி ஆகிடும். பாருங்கள், குழம்பும் சைடிஷும் ஒன்றா ரெடி ஆகிடுச்சு. குழம்புல இந்த உருண்டை ஊற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.